வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விவசாய கடன் தள்ளுபடியை 3வது முறையாக மறுபரிசீலனை பண்ணி இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றது முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பழைய கடன் தள்ளுபடி அறிவிப்பில் எவ்வளோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 75,000 பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிர்க்கடனாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. 75,000க்கு மேலே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய கடனை, அதில் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பழைய அறிவிப்பு. ஸோ இந்த அறிவிப்பில் மறுபரிசீலனை பண்ணுறதுக்காக நிறைய விவசாயிகள், நிறைய விவசாய சங்கங்கள் பார்த்தீங்கன்னா இணைஞ்சி ரொம்பவே போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பின் மூலம் உங்களுக்கு எல்லாருக்குமே திருப்தியாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லா விவசாயிகளும் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இன்றைய அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 75,000 ரூபாயிலான பயிர்க்கடன் பெற்றிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுவதும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 75,000 முதல் 1 லட்சம் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய கடனில் 75,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35,000 ரூபாய் கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த அறிவிப்பு உங்களுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியானது உங்களுக்கு ஏற்றுக்கும்படியா இருக்குதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ மேலும் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் செக்ஷனும் கூட. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தள்ளுபடி ஆகும்னு நினச்சிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா உங்களோட வாரா கடனாகவே வச்சுருக்கீங்க. ஸோ இதை புதுப்பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு பரிசீலனை பண்ணி இதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு வருமா அப்படின்னு கண்டிப்பாக வராது. இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அறிவிச்சிருக்குன்னு தான் இந்த அறிவிப்பு மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பழைய கடன் தள்ளுபடி அறிவிப்பையும் புதிய கடன் தள்ளுபடி அறிவிப்பையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நம்மளுக்கு இது தெளிவாக புரிஞ்சிடும். 75,000 முதல் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய ஒரு விவசாயிக்கு முந்தைய ஸ்கீமில் எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 35,000 ரூபாய் கூட ஒரு 40,000 ரூபாயை போட்டு 75,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கின விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்னு தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லிட்டு உயர்த்திருக்காங்க. ஸோ இதன் மூலயமா எவ்வளோ விவசாயிகள் பயன்பெறுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட கடனும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தள்ளுபடி வருதுன்றதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த தள்ளுபடியானது எல்லா விவசாயிக்கும் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. விவசாயிகள் எல்லாமே எல்லா விவசாயிகளுக்கும் சமமான ஒரு கடன் தள்ளுபடியை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு புரியுதா புரியலையான்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ புரிகிற வரைக்கும் நீங்களும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க. இது ஓவர் டியூ ஆகி உங்களுக்கு வட்டிக்கு மேலே வட்டி போட்டதை வாங்குற மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விழிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த தகவலை உங்கள் அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.